வணக்கமுங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. லென்த்தா போகுதுன்னு கட் பண்ணிட்டேன். இல்ல ஒரு பொறாமைத்தனம் புடிச்சு என்னைய என் மேலயே குறி வச்சு எல்லாரும் இதை அடக்கணும் அடக்கணும்னு பார்த்தேன்னா, என்னோட இதுக்கு நான் சொல்றேங்க. யார் பேச்சு நான் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. எனக்குன்னே தெரியும். நான் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியும். நான் இன்னைக்கு அழுதுகிட்டு இருந்தனால நான் அழுகல. இந்த வீடியோல அழுது நான் பேசி போடல. இன்னைக்கே நான் அழுதுகிட்டு பேசுறேன். அந்த அளவுக்கு மனுஷன் வந்திருக்கும்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. தலையெழுத்து கடவுள் இப்படி எழுதிட்டாரா இல்லை என்னதான் என்னங்க நான் பண்ணிட்டு யாருமே இல்லை. எனக்கு உண்மையிலே அதான் சொல்ல முடியும். யாரும் இல்லை. என் சின்ன பொண்ணை மறக்கிறதுக்கு தான் நான் சைக்காலஜி டேப்லெட்டே போட்டேன். வேற எதுக்கு நான் போடலை. ஏன்னா ரொம்ப கூடவே இருந்துட்டு அவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் இருக்க முடியாதனால அந்த சைக்காலஜி டேப்லெட்டே போட்டது மறந்துக்கிட்டேன். அது அந்த பிரச்சனையில் போகிறதுக்கு மைண்டு வராது. இப்போ ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்பப்போ. அதை ஒன்று தான் நினச்சி மற்றதுக்கெலாம் இது பண்ண மாட்டேன். நிறைய வெறுத்துட்டேன். சின்ன மருமகனும் இல்லை, பெரிய மருமகனும் இல்லை. யார் நமக்கு இல்லை, பிள்ளைகளே இல்லைங்க போது அவங்க யார் எனக்கு சொல்லுங்கள். அவங்க பார்த்துட்டு என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. யாரும் யார் மூச்சிலையும் முடிக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும் தான் நான் செய்கிறேன். எனக்குன்னு ஒரு இது இருக்குது. எங்கள் அப்பா சம்பாதித்த சொத்துல வந்து நான் கேஸ் போட்டுட்ருக்கேன். கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. சப்போஸ் நான் அதுக்குள்ள முன்னாடியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. எவ்வளோ தூரம் உடம்பு முடியாமல் இருக்குன்னா ஆள் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்திக்கு ஒரு பொம்பளைக்கு வீடு கொட்ட முடியாது. கட்டில் இது பண்ணி பூனை குட்டி மூட்டுருக்கு. அது முடியெல்லாம் கொட்டும். பேரனுக்கு 2 பேர். அவங்க 2 பேருக்குள்ள உயிரெழுதி வச்சிருவானுங்க. எனக்கு இருக்கிறத வச்சு உயிரெழுதி வச்சு போட்டு நான் போயிடுவேன். அந்த குழந்தைகளுக்காக நான் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த நான் துரோகம் பண்ண மாட்டேன். எனக்கு வர்ற பங்கு என்னைக்கு இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு போகட்டும். 2க்கும் நான் ஒருத்தனுக்கு தானே எழுதி வைக்கலாம். 2 பேர்த்துக்கும் சேர்த்து தான் எழுதி வைக்குவேன். இல்லை எதுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு இது என்ன அதை கொண்டு போட்டு பெருசாக ஊதி அங்கே சொல்லு இங்கே சொல்லு என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன், அக்கா பற்றி அக்கா பேர் சொன்னீங்களாம்மா, எங்களை நினைக்கவே வேண்டாம், எங்களை பேச வேண்டாம் அப்படின்னு எங்கள் பெரிய போட்டு சொல்லியிருக்குது. நினைக்கவே வேண்டாம், பேச வேண்டாம், என் பேர் சொல்ல வேண்டாம், எங்களை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கும் போது நான் முடியாத கட்டத்தில் நான் வந்து பார்க்க மாட்டேன். இன்னைக்கோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கா. இன்னைக்கோட முடிச்சுக்கோங்க, வேண்டாம். நான் நீங்களே விட்டு போயிட்டீங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுங்க, நாங்கள் போயிட்டீங்க. நீங்கள் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன இன்னைக்கு என்னை வந்து பார்க்குறீங்களா? எனக்கு 10 பைசா கொடுக்குறீங்களா? இந்த யூடியூப்பில் நான் லைவ் போட்டேன். எத்தனை பேர் எனக்கு காசு அனுப்பிச்சுட்றாங்க தெரியுமா? அம்மா இருந்தால் வச்சுக்கோங்க, மாத்திரை வாங்கிங்க, அது வாங்கின சூப்பர் சாட் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அதில் இந்த சேனலில் வேறு என்ன வரப்போகுது? எனக்கு லைவ் போட்டுனா அத்தனை பேர் கொடுக்குமா போடுவாங்க. நான் சொல்லுவேன், இப்படித்தான் நான் சொல்லுவேன். சொல்லும் போது போடுவாங்க. எனக்கு என்னால் முடியல. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை, இப்படியெல்லாம் ஒரு இது எடுத்து பேசி என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? நான் தெரியாமல் கேட்குறேன். என்னை கண்டா ஏன் அப்படி தோணுது? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படி வரும்? நான் யார்கிட்டும் வரல. வந்தால் தானே நீங்கள் பேசணும். 10 பைசா கூட 5 பைசா கூட வந்தால் தானே பேசணும். நானே வராமல் கிடக்கிறப்ப நீங்கள் பேசிட்டு கிடக்குறீங்க. சின்ன பண்ணு பார்க்கலாம் கொடுக்குறேன். பாசத்தில் அன்புலாம் இல்லைங்க. அது புரியுது. என்ன கடமை செய்யறா. 14 பேர் சொல்லுவாங்க, பேசுவாங்க, அந்த காசு அனுப்பிச்சுட்டு இருக்கிறா. எந்த பொண்ணுமே பாசமா பார்க்காதுங்க. எனக்கு இருந்தாலும் சொல்றோம், யாரா இருந்தாலும் வயசான காலத்துல இப்படிதான் போகணுமா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்காது. எனக்கு நானா போன் பண்ணி பேசினாங்க. அவங்களாம் எனக்கு போனே பண்ண மாட்டாங்க. இதுல என் கூட போறது தேவாங்க இருக்குது. அது பொண்ணுகளுக்கு சுவிட்ச் போட்டு ஏற்றி விட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. சுற்றி விடுது, டைட் வைக்குது. கம்மால கட்டுக்காதீங்க, காசு அனுப்பிச்சுடாதீங்க, பார்க்காதீங்க. அனுப்பிச்சுட்டு போயிட்டு பாங்க. யாரோ ஒருத்தர் பிச்சை போடுவாங்க. நீ அனுப்பிச்சுடு, இன்னொருத்தர் கடவுளை ஏதோ ஒரு வழியில காப்பாத்து பாருல. உங்க காசை வச்சு மட்டும் நான் சாப்பிட்டு முடியுமா? யோசிச்சு பாருங்க. முதல்ல 6500 ரூபா வந்துகிட்டு இருந்துச்சு டேப்லெட்டு. இப்ப இந்த 2-3 மாசமா 9500 10,500 ரூபா வந்துருச்சு. சுகர் டேப்லெட்டுக்கு மட்டும் 5,500 ரூபா போகுது. இன்சுலின் வாங்குறேன். அந்த இன்சுலின் வந்து இந்த பாருங்க, இது ஒரு இன்சுலின் வாங்கணும்னா 900 ரூபா. 3 வாங்கணும்னு வச்சுங்களேன். பாருங்க, ஒரு மாதத்துக்கு 3 வாங்குவேன். 2 நேரம் போடுறதுக்கு 3 வாங்கும்போது எவ்வளோ வந்துச்சுங்க? அதே 3000 ரூபா போயிருந்தா. அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை, சுகர் மாத்திரை ஒரு மாதத்துக்கு. இந்த மாத்திரை வந்து 2,700 ரூபா. எவ்வளோ வருதுங்க பாருங்க இந்த மாத்திரைக்கு. இது இல்லாமல் என்ன சைக்காலஜி டேப்லெட் இருக்குது. இந்த தைராய்டு டேப்லெட்டு, இது பாருங்க, தைராய்டு டேப்லெட் இருக்குது. இதுவும் போடணும் டெய்லி 1. இது இல்லாமல்
இந்த இந்த சிறப்பு குடிப்பேன். எது சுகருக்கு தான். இது குடிச்சுமே எல்லாமே கண்ட்ரோல் ஆகாம இருக்குது. இது 900 ரூபாய்க்கு ஒரு பாட்டில். 900 ரூபாய் சின்ன கம்மியானதுல இத்தனை நான் குடிச்சுக்கிட்டு ஏன் குடிக்கிறேன்னா இந்த ஒப்பத்தனையும் தாங்க முடியல. மொத்தமா போட்டு செத்தரலாம். இந்த பூனைக்குட்டியை 3 இருக்குது பாருங்க, அதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒருக்கா போட்டு மேல் ரோக்கு போய் கீழ் ரோக்கு போய் வந்தாச்சு எல்லாமே.